Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் lexical relations, homonymy, homophony, polysemy and collocation. This is a prescribed syllabi for second PG students in the papers Language and Linguistics. Unit 5 இந்த டாபிக் prescribe ஆயிருக்கு. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஸோ லெக்சிக்கல் ரிலேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் நம்ம சினோனிமி, ஆன்டோனிமி, ஹைப்போனிமி அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல ஹோமோனிமி, ஹோமோஃபோனி, பாலிசெமி அண்ட் கொலோகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹோமோனிமி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஹோமோனிமி அப்படிங்கிறது வேர்ட்ஸ் தட் ஹாவ் சேம் ஸ்பெல்லிங் ஆர் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃபர் இன் மீனிங். ஒரே விதமான ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே விதமான ப்ரொனன்சியேஷனும் இருக்கும், ஆனால் மீனிங் டிஃபர் ஆகும். இதுதான் ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே கேன் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு ஹோமோஃபோன்ஸ். அதை வந்து ஹோமோனிமியோட ஒரு சப் டிவிஷன் தான் ஹோமோஃபோன்ஸ். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹோமோனிமி தான் அந்த ஜான்ரா. ஓகே, ஹோமோஃபோனி அப்படிங்கிறது அதோட சப் டிவிஷன் தான். தே கேன் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு ஹோமோஃபோன்ஸ். சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இதை பற்றி நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஹோமோஃபோன்ஸ் வந்து ஹோமோனிம்ஸோட ஒரு டைப் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ். இதில் சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஸோ இதுதான் ஹோமோனிமி அப்படிங்கிறது தான் அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. அதோட ஃபர்தர் டிவிஷன்ஸ் தான் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ். இப்போ ஹோமோனிமிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம இதில் என்ன சொன்னோம், ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும்னு பார்த்தோம். பேட், பேட். ஸோ ஹீஸ் பிளேயிங் வித் பேட் அப்படின்னா கிரிக்கெட் பேட் அந்த மாதிரி மீன் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் பேட் சொல்லுவாங்க, கிரிக்கெட் பேட் சொல்லுவாங்க. அடுத்தது பேட் அப்படிங்கிறது அனிமல், வவ்வால நம்ம பேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ the bat is flyingனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம எதை வச்சு இதை கண்டுபிடிப்போம் ஹோமோனிமி அப்படின்னு சொன்னால், வித் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட். எந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாங்களோ அதை வச்சு நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பேங்க், பேங்க். பேங்க் அப்படிங்கிறது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஐ ஹாவ் மை சேவிங்ஸ் இன் மை பேங்க் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஐ மெட் மை ஃப்ரெண்ட் இன் த ரிவர் பேங்க் அப்படின்னா, ரிவர் பேங்க்னா என்ன, ஆற்றங்கரையோரம், கரையோரத்தை பேங்க்னு சொல்லுவாங்க. அடுத்து கேன்னா கண்டெய்னர், வாட்டர் கண்டெய்னரை கேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேன்னா ஐ கேன் டூ திஸ் அப்படின்னா உன்னால முடியும்னு அர்த்தம். வெல்னா என்ன, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் வெல். அகெயின் ஐ எம் வெல் அப்படின்னு சொன்னா ஐ எம் இன் குட் கண்டிஷன் அர்த்தம். ஹோமோஃபோனி இப்போ பார்க்கலாம். ஸோ ஹோமோனிமிக்கு என்ன பார்த்துட்டோம், ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இதுல ஹோமோஃபோனியில் பார்த்தீங்கன்னா த சவுண்ட்ஸ் ஆர் சேம் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பேர்னா என்னன்னா அனிமல். The bear lives in a forest. இதை நம்ம வந்து பியர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பெல்லிங்கை வச்சுட்டு சொல்லுவோம். ஆக்சுவலாக ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் வந்து பேர் தான். The bear lives in a forest. His foot is bare அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் வெறும் காலோட இருக்கிறான். பேர்னா வித்தவுட் கவர்னு அர்த்தம். அடுத்து ஃப்ளோர்னா ஃப்ளார்னா என்ன, பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த பூக்கள் என்ன சொல்வோம், ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஃப்ளார் என்னன்னா யூஸ்ட் இன் பேக்கிங் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். பேக்கிங் ஃப்ளார்னா இந்த மைதா மாவு, கடலை மாவு, இதெல்லாம் ஃப்ளார். அடுத்தது ரைட். இது பாருங்க டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு பட் நம்மளே ஒரே ஸ்பெல்லிங் தான், ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ரைட்னா கரெக்ட். ஐ எம் ரைட் அப்படின்னா நான் கரெக்டாக தான் பேசுறேன்னு அர்த்தம். ஐ எம் ரைட்டிங்னு சொன்னா அங்க ஹி ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா அவன் எழுதுறான்னு அர்த்தம். அப்புறம் நைட்னா மெடிவல் சோல்ஜர், அதாவது இங்கிலாந்துல நிறைய சோல்ஜர்ஸ்க்கு நைட் பட்டம்லாம் கொடுப்பாங்க. நைட் அப்படின்னா ஒரு மெடிவல் சோல்ஜரே நைட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மெடிவல் அப்படின்னு சொன்னா மிடில் ஏஜஸ் சோல்ஜர். ஓகே, நைட், இன்னொரு நைட் வந்து நைட் டைம் குறிக்கும். அடுத்து பீஸ்னா அமைதின்னு ஒன்று அர்த்தம். இன்னொன்று பீஸ் ஆஃப் கேக்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். ஸோ ஹோமோஃபோனியில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும் பட் ஸ்பெல்லிங் வுட் பி டிஃப்ரெண்ட். இதுதான் வித்தியாசம். அடுத்ததான் பாலிசெமி இஸ் when a single word has multiple meanings that are related by a common idea. அப்போ ஒரு சிங்கிள் வேர்டுக்கே நிறைய மீனிங்ஸ் இருக்கும் ஆனால் ஒரே ஐடியா என்னவோ சேமாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ the meanings of polysemous words are connected in some way, usually based on a metaphorical or extended sense of the original meaning. இப்போ பாலிசெமஸ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வேர்டோட லிங்க் ஆகி தான் இருக்கும். ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து ரிலேட் ஆகி தான் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் படிக்கிறப்போ
உங்களுக்கு புரியும் பாருங்க. பேங்க் வந்து நம்ம ஹோமோனிமிக்கும் யூஸ் பண்றோம், பாலிசெமிக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்னு சொன்னோம். அங்க என்ன பணம் வச்சிருக்கிறாங்க. தி சைட் ஆஃப் த ரிவர் சைட் பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட் இருக்கு, அங்க நிறைய பணம் இருக்கு, இங்க நிறைய லேண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ தீஸ் மீனிங்ஸ் ஆர் ரிலேட்டட் பிகாஸ் போத் ரெஃபர் டு சம்திங் தட் ஹோல்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ஸ். நிறைய இடத்த மணலையும் தேக்கி வச்சிருக்கு, அங்க வந்து பணத்தை தேக்கி வச்சிருக்கு. இங்க வந்து அடுத்தது ஹெட். ஹெட்னா என்ன? த டாப் பாடி பார்ட் ஆஃப் த பாடியை ஹெட்னு சொல்றோம், தலையை வந்து ஹெட்னு சொல்றோம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா என்ன? தலைவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப தலைன்னு வந்துருதா. அங்க வந்து என்ன லீடர் ஆர் சீஃப் என்ன சொல்றோம்? ஹெட் ஆஃப் த கம்பெனி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது போத் மீனிங்ஸ் ஆர் கனெக்டட் பை த ஐடியா ஆஃப் பீங் த டாப் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். டாப் அப்படிங்கிற பொசிஷனை தான் இது குறிக்குது. ஹெட் தலைன்றது இல்ல, இந்த இடத்துல வந்து என்னது? ஹெட் அப்படிங்கிறப்போ தலைவர், அதாவது ஒரு விஷயத்தை லீட் பண்றவர்னு அர்த்தம். அடுத்து லைட், விசிபிள் ரேடியேஷன் தட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். இப்போ சன்லைட் அதை வந்து லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நாட் ஹெவியர் லைட், இட் இஸ் அ லைட் பீஸ் அப்படின்னு சொன்னா வெயிட்டாவே இல்லை அப்படின்றத வந்து லைட் அப்படின்னு சொல்லுவோம். போத் மீனிங்ஸ் இன்வால்வ் சம்திங் தட் இஸ் ஈஸி ஆர் நாட் பர்டன்சம் இன் சம் வே. அப்போ சன்லைட் ஆகட்டும், லைட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னா சம்திங் ஈஸியை வந்து லைட் அப்படின்ற பொருள்பட சொல்றாங்க. ஃபுட் பாருங்க, அதே மாதிரி ஹெட் சொன்ன மாதிரியே தான் ஃபுட், the part of the body foot தான். இன்னொன்று மவுண்டன் பார்ட், மவுண்டன் ஃபுட், the foot of the mountain அப்படின்னு சொன்னா பாட்டம் பார்ட் ஆஃப் சம்திங் அர்த்தம். we have reached the foot of the mountain அப்படின்னு சொன்னா நாங்க மலையடிவாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the bottom part of something, அதாவது எந்த ஒரு விஷயத்தோட அடிப்பாகத்தையும் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் விரல்களையும் சொல்லுவாங்க, எந்த ஒரு பகுதியோட அடிப்பாகத்தையும் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஓகே, போத் மீனிங்ஸ் ஆர் கனெக்டட் பை தி ஐடியா ஆஃப் பை த பாட்டம் பேஸ். அந்த ஐடியா வச்சு இது கனெக்ட் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாலிசெமி அப்படின்னு சொல்றோம். ஓகே, பாலிசெமி ஹெல்ப்ஸ் இன் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி அண்ட் கன்வே டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஓகே, இது வரைக்கும் போதும். அடுத்தது பாருங்க கொலோகேஷன். கொலோகேஷன் A collocation is a series of words or terms that occur more often than would be expected by chance. அதாவது ஒரு 2-3 வார்த்தைகள் சேர்ந்ததை தான் collocation அப்படின்னு சொல்றோம். Collocation refers to the natural combination of words that are commonly used together. அதாவது 2-3 words சேர்ந்து ஒரு பொருள் தரும், அதை தான் collocation சொல்றாங்க. These word pairs or groups sound right to native speakers and are often used in regular speech or writing. இது நம்ம அதிகமா பேசுறதை விட யாரு பேசுவாங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இது அதிகமா பேசுவாங்க. ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொலோகேஷன்ஸ் ஹெல்ப் மேக் லாங்குவேஜ் சவுண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் ஃப்ளூயன்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு இந்த கொலோகேஷன்ஸ், இந்த நேச்சுரலா ரொம்ப இயற்கையா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபிக்ஸட் காம்பினேஷன்ஸா இருக்கும். அந்த கொலோகேஷன்ஸை நீங்க மாற்ற முடியாது. சர்டன் வேர்ட்ஸ் ஆஃபன் கோ டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஸ்ட்ராங் காஃபின்னு சொல்லுவோம். காஃபி எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? ஸ்ட்ராங்னா என்ன? ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். காஃபி எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? ஆனால் நம்ம ஸ்ட்ராங் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். லைட் காஃபி, ஸ்ட்ராங் காஃபி. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்குன்ற வார்த்தை ஏன் அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ சர்டன் வேர்ட்ஸ் கோ டுகெதர் and using them in combination sounds more natural than using other alternatives. அங்க strong coffeeக்கு பதிலா வேற எது போட்டாலும் சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி common in everyday speech. Collocations are widely used in casual and formal settings. ரொம்ப கேஷுவலாவே நம்ம collocations யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் collocations பாருங்க, மேக் a decision அப்படின்னு சொல்லுவாங்க. do a decision சொல்ல மாட்டாங்க, make a decision. make a decision fast, make a decision. do a decision சொல்ல மாட்டாங்க. do then actually decision we do it. ஆனா நம்ம சொல்றது எப்படின்னா make a decision. அதாவது make is the common verb with decision, not do. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் பாருங்க, ஆக்சுவலா அது ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது குவிக்கா செய்யறது தான். ஓகே, அப்ப அது குவிக் ஃபுட்னு தானே சொல்லணும். ஆனா எப்படி சொல்றாங்க? ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. அப்போ ஃபாஸ்ட் தான் வந்து அதோட என்ன ஆகுது? ரிலேட் ஆகுது. அதே மாதிரி ஹெவி ரெயின்னு சொல்றாங்க. நான் ஸ்ட்ராங் காஃபின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஹெவி ரெயின், அந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெயின்னு சொல்றாங்களா? இல்ல, ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஹெவி இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் இன்டென்ஸ் ஆர் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரெயின், while strong isn't used in this context. அதே மாதிரி கேட்ச் அ கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் அ கோல்டுன்னு சொல்ல மாட்டாங்க. he caught a cold இல்லைன்னா he catches a cold அப்படின்னு சொல்லுவாங்க. catch is the common verb used with cold. அதே மாதிரி ஸ்ட்ராங் காஃபி நான் சொன்னது பாருங்க, ஸ்ட்ராங் காஃபி, நாட் பவர்ஃபுல் காஃபி. பவர்ஃபுல், ஸ்ட்ராங்னா பவர்ஃபுல்லாம் கிடையாது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ரொம்ப
திக்காக இருக்கும். அது குடிச்சா இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த காஃபியோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ரைட்? இன்டென்ஸ் ஃப்ளேவர் இருக்கும், ரிச்சாக இருக்கும். பிரேக் த நியூஸ்ன்னு சொல்லுவோம். பிரேக் த நியூஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்? நியூஸை உடைக்கிறது இல்லை, நியூஸை ஷேட்டர் பண்ணுறது. அந்த இடத்துல என்ன வரணும்? ஷேட்டர்னா என்ன? தெளிக்க விடுறது தான் ஷேட்டர். ஆக்சுவலாக தெளிக்க தானே விடுறாங்க, எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண தானே செய்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? பிரேக் த நியூஸ்ன்னு சொல்கிறோம். நியூஸை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிரேக் தான் வந்து காமன் verb used here. அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றப்ப பிரேக்கிங்ன்ற மாதிரி சொல்றோம். Shattered is not used in this context. So collocations make a language sound more natural and they often need to be learned because they don't always follow logical rules. இதுல logical rulesலாம் எதுவும் கிடையாது, பட் இப்படி தான் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம கற்றுக்க வேண்டியதுதான். These are collocations. Hope you understood lexical relations. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.